கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொதுவாக ஒரு வருஷம் துவங்குற வேளையில் அந்த முதல் நாள் நிறைய பேர் கொஞ்சம் தங்களை நல்ல விதமாக வச்சுக்குவாங்க. அன்றைக்கி தப்பு தவறு பேச மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க. அன்னைக்கு தவறான காரியங்களெல்லாம் ஈடுபட மாட்டாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸோ குட். ஏன்னா அந்த முதல் நாளை எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த வருஷம் முழுசும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் நிறைய பேர் வருஷத்துடைய முதல் நாள் கொஞ்சம் நல்லாவே ஜெபம் பண்ணுவாங்க, நல்லாவே பைபிள் படிப்பாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவாங்க, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க. ஏன்னா நம்பிக்கை என்னென்னா, இந்த முதல் நாள் நாம் எப்படி இருக்கிறோமோ, இந்த முதல் நாள் நம்ம என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த வருஷம் முழுதும் அமைகிறது. அதை பொறுத்து தான் அந்த வருஷம் முழுசும் அமையப்போகுது. ஆனால் இது உண்மை அல்ல. சில நேரத்தில் முதல் நாள் ரொம்ப நாம் நினைக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை முதல் நாள் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க நேரிடலாம். இல்லை முதல் நாள் ஒருவேளை ஏதாவது யாராவது ஒருத்தர் கூட நமக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை அதெல்லாம் கொஞ்சம் மன கஷ்டம் அது இதுன்னு ஏதாவது ஒன்று வந்து போச்சு. அப்போ நமக்கு ஒரு உறுத்தல் வருது. முதல் நாள் வருஷத்துடைய முதல் நாளே ஹாஸ்பிட்டல், வருஷத்துடைய முதல் நாளே அலைச்சல், வருஷத்துடைய முதல் நாளே வாக்குவாதம், வருஷத்துடைய முதல் நாளே இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுது, இந்த வருஷம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் உண்மை அதுவல்ல. வருஷத்துடைய முதல் நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க வருஷம் முழுசும் ஹாஸ்பிட்டலில் இருக்கலை. வருஷத்துடைய முதல் நாள் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலும் இல்லை. அதனால் வருஷத்தினுடைய முதல் நாள் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதனுடைய அடிப்படையில் தான் மிச்ச நாளெல்லாம் இருக்க போகிறது என்பது ஒரு ராங் சென்டிமெண்ட். இந்த வருஷம் முழுசும் நம்முடைய மனசை நாம் எப்படி வைக்கிறதுக்கு நாம் மனசுக்குள்ளே விரும்புகிறோமோ அதை பொறுத்து தான் வருஷம் அமையும். முதல் நாள் மோசமாக கூட இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் அமைதி குறைவில் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு ஏமாற்றத்தில் இருக்கலாம். அதற்காக எல்லா நாட்களும் அப்படி தான் இருக்க போகிறது அப்படி ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த வருடத்தில் நாம் நன்மையை காணணும், நல்லதை காணணும்னா அதற்கு நம்முடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது. இந்த ஒரு நாளுக்காக மட்டும் நம்முடைய மனசை அப்படியே பக்குவப்படுத்தி கொஞ்சம் நல்ல விதமாக பேசி பழகி அந்த மாதிரி போகிறதில்ல. சிலர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் டெய்லி சண்டை போட்டுருப்பாங்க, அந்த வருஷத்துக்கு முதல் நாள் சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு பயம், இந்த மாதிரி முதல் நாளே சண்டையில் ஆரம்பித்தா வருஷம் முழுதும் சண்டையில் தான் இருக்கும். இல்லை, நீங்கள் எந்த மாதிரி மனநிலையை வைத்து கொண்டு இந்த வருஷம் முழுதும் வாழ போகிறீங்க, அப்போ அதுதான் முக்கியம். இந்த நாளில் மனம் மாற வேண்டும். அதுக்கு இப்போ லேட்டு கிடையாது. இப்போ வருஷம் பிறந்து 2 நாள் ஆகிப்போச்சு, இனி என்ன பண்ணுறது? நிறைய பேர் என்ன, அந்த வருஷத்துடைய முதல் நாளே எல்லாம் பண்ணாதான். இல்லை, இது வருஷங்கிறது மாதங்கிறதெல்லாம் காலங்களை அளக்கிறது தான். என்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கேற்றபடி வைக்கிறதுக்கு முன் வருகிறோமோ அன்றைக்கு தான் புதிய வருடம். அது பிப்ரவரியில் கூட ஆரம்பிக்கலாம், மார்ச்சில் கூட ஆரம்பிக்கலாம். மற்றபடி வருஷத்துடைய முதல் நாள் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது காலத்தை கணக்கிடுறதுக்கு மட்டும்தான். எனவே இந்த வந்துவிட்ட 2025 தொடர்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னால், நமக்கு ஒரு நல்ல மனம் வேணும், நல்ல சிந்தை வேண்டும், நல்ல நோக்கம் வேண்டும், நல்ல தரிசனம் வேண்டும், நல்ல புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இத்தனையும் பெறுவதற்கு நம்மை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கணும். ஆண்டவரை, இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக, சமாதானமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக, சந்தோஷமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக, மனரம்யமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக என்னுடைய இருதயம் எந்த விதமாக மாற்றப்பட வேண்டுமோ அப்படி மாற்றப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அதற்கு நாம் முன் வரணும். வருஷத்துடைய முதல் நாள் நாம் ஒரு குறிப்பிட்ட விதமாக எல்லா விஷயங்களையும் நல்ல விதமாக நடித்து காட்டுறதில் இல்லை. பக்தி உள்ளவர்களைப் போல சர்ச்சுக்கு போய், பக்தி உள்ளவர்களைப் போல ஜெபம் பண்ணி, பக்தி உள்ளவர்களைப் போல நம்பி இல்லை. we have to be real. நம்ம உண்மையாக இருக்கணும். எனவே இந்த இருதயத்தை கொண்டு தான் இந்த வருஷத்தை வாழப்போகிறோம். எனவே துவக்கத்தில் நமக்கு வருஷம் அவ்வளோ ஃபேவரபுளாக இல்லாத போல, சாதகமற்றது போல இருந்தாலும் கூட என்றைக்கு இப்படி தான் இருக்க போகிறோன்னு கிடையாது. நம்முடைய இதயம் தேவனுக்கேற்றபடி மாறிவிட்டதென்றால் எல்லா சூழல்கள்லையும் சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாக இருக்க முடியும். ஆண்டவர் நம்மோடு இருந்து அனைத்து சூழல் நம்மை வழிநடத்தி செல்வார். அப்போ பவுல் சொல்லுகிற பொழுது பிலிப்பியர் 4:11 எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எனவே இருதயத்தை எந்த அளவிற்கு நாம் தேவனுக்கேற்றபடி மாற்ற வேண்டி இருக்கிறதோ அதற்கேற்ற மாற்றங்களை தேவன் செய்யும்படி அவருடைய கிருபை கேட்போம். வருடம் முழுவதும் நன்மையாகவும் ஆசீர்வாதமாகவுமே இருக்கும்.